ஸோ ஹாய் கௌதம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஓகே. நம்மளோட யூடியூப் சேனல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தது, ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ம். லிஸ்ட்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து பிளேஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஓகேண்ணா. சரி, இப்போ வந்து நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பேர், எந்த ஊர் அப்படின்றத சும்மா சொல்லுங்கள். அண்ணா என் பேர் கௌதம்ண்ணா. நான் வந்து தமிழ்நாட்டுல வெள்ளூர்ல இருக்கேன். வெள்ளூர் சரி. தெரியலண்ணா? வெள்ளூர்ல இருக்கேன். வெள்ளூர். ம். வெள்ளூர்ல வந்து இங்க பள்ளத்தூர்ன்னு சொல்லுவாங்க. அங்கதான் இருக்கேன் நானு. சரி. அவ்வளவுதான். நான் வந்து காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஃபைனல் இயர் போயிட்டு இருக்கு. இப்போ பிசிஏ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து பிசிஏ படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பார்ட் டைமாக அந்த ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கீங்க. சரி, ஆமாண்ணா. ஒன் டேக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த ஃப்ரீலான்சிங்காக லேர்ன் பண்ணுறதுன்றதுக்காக? நான் கம்மியா தானே பண்ணேன். ஒரு 1 hour to 2 hour தானே பண்ணுவேன் சரி. டெய்லியும். 1 hour 3 hours அந்த மாதிரி பண்ணுவேன். சரி. அவ்வளவு நேரம் தான் பண்ணியிருக்கேன். வேற எதுலண்ணா? 1 hour to ஓகே. 2 நான் hour வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணீங்க. சூப்பர். ஓகே. ஆமாண்ணா. சரி. இப்போ இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னியில் நீங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்போ வந்து நீங்கள் வந்து நான் ஜாயின் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வாங்கிட்டேன். நான் வந்து பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பார்ட் டைம் பண்ணதுனால வந்து ஒரு 1 மந்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வந்தேன். 2 வீக்கா தான் வந்து கிளையண்ட்ஸ் வந்து நெறைய பேர் கால் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க. ஓகே. மெசேஜ் பண்ணி பேசுறாங்க. ம். ஓகே, சூப்பர். இப்போ 2 அப்ப வீக்ஸா நான் நம்மளுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ லேர்ன் பண்ண ஆமாண்ணா. ஆரம்பிச்சு ஒரு 1 மந்த் இருக்குமா? லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு ம். 1 மந்த் இருக்குண்ணா. ஒரு 1 மந்த்ல நம்ம வந்து 1 மந்த்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சரி, ஆமாண்ணா. இப்போதைக்கு ஆமா. வந்து நம்ம கிளைண்ட்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ கிளைண்ட் இப்போ வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க? நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வந்து ஆ இப்போ ம். இப்ப நான் வந்து இப்ப தானே வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 2 ஆர் 3 ப்ராஜெக்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்க 3 வந்து ப்ராஜெக்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகே. ஆமா. ஒருத்தரே வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஆனா நான் ஒரு 3 கிளையண்ட்ஸ் வந்தாங்க எனக்கு மொத்தம். 3 ஓகே. கிளையண்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்து என்கிட்ட இன்ஃபர்மேஷன் டெமோலாம் கேட்டாங்க. டெமோலாம் பண்ணி குடுத்தேன். ஆ. அதுக்கப்புறம் அவங்க வந்து "சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்புறம் வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்து இப்போ தீபாவளி சேல் போயிட்டு இருக்கிறதுனால, அப்புறமா தீபாவளி வந்துட்டீங்க. முடிஞ்சிட்டு வர சொல்லுங்க. தீபாவளி தீபாவளி முடிஞ்சுட்டு நான் உங்கள கான்டாக்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த பெங்களூர் சைடு எங்கேயோ ஒரு பிரதர் வந்து ம். டிராவல் வச்சுட்டு இருக்காராம். அதனால எனக்கு ஆன்லைன்ல வந்து கிளையண்ட்ஸ் எல்லாம் புக் பண்ற மாரி வேணும் அப்படின்னு ஓகே. கேட்டாரு. ம். அவங்களுக்கு தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒர்க் எவ்வளோ பண்ணிட்டு சார்ஜ் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து 10K பண்ணியிருக்கேண்ணா. 10K சார்ஜ் பண்ணீங்க. ஸோ இப்போ 10K அந்த ஆமா. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு 10K ரிசீவ் பண்ணிட்டீங்க ஆப்வியஸா, ஆமா. கரெக்ட்டுங்களா? 10K இப்ப வந்து ம். ஸ்டார்ட்டிங் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பா பாதி அமௌண்ட் ஆமா, குடுத்துருங்க ஆமா, எனக்கு ஆமா, அப்படின்னு ஆமா. கேட்டிருக்கேன். ம். அவங்க வந்து இந்த மண்டேஸ் பண்றேன்னு இருக்காங்க. பேங்க் சூப்பர், சைட்ல போயிட்டு சூப்பர். பண்றேன் அப்படின்னு கங்ராஜுலேஷன்ஸ், சொல்லியிருக்காங்க. கங்ராஜுலேஷன்ஸ். நாளைக்கு வந்துரும் அமௌண்ட். சூப்பர், சூப்பர், சூப்பர். கங்ராஜுலேஷன்ஸ். ஓகேண்ணா. ஸோ அது அப்புறம் ஆனா சொல்லுங்க, சொல்லுங்க. ரொம்ப கொஞ்சம் நர்வஸா இருக்கு நானா. நம்மளால இவ்வளவு பண்ண முடியுதேன்ற மாரி இருக்கு. ஏன்னா நெறைய பேர் ஸ்டார்ட்டிங் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ட்ரை பண்ணதுல வந்து நம்மளாலயும் பண்ண முடியுது பெஸ்ட்டா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் மாரி இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து நானே காலேஜ் படிக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. யார் வேணா பார்ட் டைமா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபுல் டைம் ஒர்க்கிங் போறனாலும் பண்ண முடியும். நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் வந்து கௌதம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன இப்போ வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு லேப்டாப், எவ்வளோ பெரிய லேப்டாப் வச்சிருக்கீங்களோ நினைப்பாங்க. ஸோ உங்ககிட்ட ம். என்ன இருக்கு, என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க, என்ன லேப்டாப் யூஸ் பண்றீங்க? நான் மொபைல் நார்மல் பேசிக் மொபைல் தானா. லேப்டாப் வந்துன்னு பார்த்தா, நான் கூட ஃபர்ஸ்ட் பயந்தேன். நம்ம வந்து அதுக்குன்னு லேப்டாப் என்ன தனியா வாங்கணுமா அப்படின்னு பயந்தேன். ஆனா ம். அது வந்து நார்மலா நம்ம கவர்ன்மெண்ட் லேப்டாப் தான் நான் யூஸ் பண்றேன். சிஸ்டம்ஸ் இருக்கு. அவங்க லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதிலேயே நம்ம ஒர்க் பண்ண முடியுது. இப்ப சூப்பர். கூட அவங்க கிளையன்ட் கூட அதில தான் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. டெமோலாம் அதில தான் அனுப்பிச்சேன். இப்போ ப்ராஜெக்ட்ஸுமே அதில தான் பண்ண போறேன். ஏன்னா இதுலேருந்து நான் அமௌண்ட் எடுத்து தான் இதுக்கு மேல மேலே ஃபர்தரா பண்ணணும். மூவ் பண்ணணும். சூப்பர், சூப்பர். ஸோ அப்போ உங்ககிட்ட எந்த ஒரு பெரிய விதமான லேப்டாப்பும் இல்லை, ஆமா. சாதாரண அதனால அப்ளிகேஷன் அவ்வளோதான். நார்மலா பேசிக் கவர்ன்மெண்ட் லேப்டாப் தான். சப்போஸ் இப்போ டெமோ வெப்சைட் அவர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு புரியலனா டெமோ வெப்சைட் இருந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், பண்ணுறதுக்கு கிளைண்ட் கிட்ட பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் ம். டெமோன்னு அவர் சொல்றாரு. சப்போஸ் பார்க்கறதுல புரிஞ்சுக்கலாம், இதான் டெமோ வெப்சைட்னு சொல்றேன். இந்த டெமோ ஆ. வெப்சைட்டுக்கு சாதா ஒரு அம்மா லேப்டாப் மாதிரி இருக்க ஒரு லேப்டாப், அம்மா லேப்டாப் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக, கரெக்ட்டுங்களா? ஆமாண்ணா. அந்த அதேதான். லேப்டாப் யூஸ் பண்ணியே பண்ணியிருக்காரு இந்த கௌதம் ரெஸ்டாரண்ட். ஸோ இது வந்து லோவஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் கூட முடியுன்றதுக்கு எக்ஸாம்பிள். சூப்பர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, சரி இப்போ வந்து இது வந்து நீங்கள் இப்போ பிஎஸ்சின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு சொன்னீங்க ஆக்சுவலாக? பிடிஏண்ணா. பிடிஏ. சரி, இது வந்து இப்போ இதை படிக்கிறதுக்கு நான் வந்து பிடிஏ வரைக்கும் படிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக தேவையா உங்களுக்கு? அதான் ஏதாவது தேவைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நம்ம நான் கோட் பண்றதுனா தான் அது வந்து அதெல்லாம் தேவையில்ல. நம்ம வந்து கோர்ஸ நம்ம நல்லா தெளிவா படிச்சோம்னாலே அதிலேயே நம்மளுக்கு புரிஞ்சுதுண்ணா. ஒண்ணும் ஸோ பிரச்சனை அப்போ இல்ல. கிளியர் கட்டாக இருக்குது, நம்ம உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, ஆமா. சரி, நான் கூட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நர்வஸா தான் எதுனா பண்ண முடியாம போயிடுமான்னு. ஆனா அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சதுலருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நார்மலா இருக்குண்ணா. நான் நார்மலா எப்படி ஸ்டடீஸ் பண்றேனோ அதே மாரி தான் இதையும் பண்றேன். சூப்பர், சூப்பர், ஓகே. சூப்பர். சரி, இப்போ வந்து நம்ம வந்து
இப்போ ஸ்டேபி இதில் வந்து இந்த ஒரு சில விஷயங்களுக்கு டவுட்ஸ் வரும். இப்போ வந்து எப்படி வந்து நம்மளால வந்து கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும், அது வந்து பாசிபிளா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ண முடியுதில்ல. நம்ம வந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் லேர்ன் பண்ண நான் சொல்லிக் கொடுத்த விதமாக இருக்கட்டும், நான் எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருந்தோம். நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க ஃபுல் கோர்ஸை படித்து இப்போ கிளைண்ட்டை அக்வயர் பண்ணி 10,000 ஏர்னிங்கும் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு சின்ன மினிமலாக ஒரு ரிவ்யூ கொடுங்க. இப்போ வந்து இது யாரெல்லாம் எடுத்து படிக்கலாம், இது வந்து ஒர்த்தான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். பேசிக்கா நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நெறைய பேர் வேணான்னு சொன்னாங்க. இது வந்து இல்ல அது வந்து ஃபேக்கா இருக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஆனா சரி நான் வந்து எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சரி வாங்கலாம் நம்ப. நம்ம வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்கலாம் அப்படின்ட்டு சேவிங்ஸ் அமௌண்ட்லாம் வச்சு வாங்குனேன். நம்ம வந்து நார்மலா நம்ம அ எப்படி சொல்றதுன்னா, எங்க பிரதர்ஸ்லாம் கூட புரியுது. ஏன்னா அவங்க இப்ப தான் 10த் படிக்கிறாங்க. அவங்களே கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி ஈஸியா நீங்க வந்து டெஃபினிஷன் வந்து ஈஸியா குடுத்துருக்கீங்கண்ணா. அ நம்ம நம்ம வந்து எதுனா டவுட்னாலும் வந்து நீங்க வந்து அவ்வளோ அ உடனுக்குடனே வந்து ரிப்ளை பண்றீங்க. எனக்கு வந்து சம்திங் வந்து அன்னைக்கு ஒரு 12:00 சம்திங் இருக்கும்ண்ணா நீங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணும்போது. நான் வந்து ஏதோ டவுட் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. எனக்கு வந்து நைட் 12:00 வந்து ஆமா 12:00 வந்து நீங்க ரிப்ளை பண்ணி நானே வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு ஆசை. அப்போ வந்து டிராப் ஷிப்பிங் கோர்ஸ்லாம் நெறைய பார்த்தேன். அந்த டைம்ல ஒருத்தர்கிட்ட வாங்கும்போது நம்மளால அவங்கள கான்டாக்டே பண்ண முடியாது. சும்மா கோர்ஸ் குடுத்துருவாங்க. நீங்களா பண்ணீங்கன்னு சொல்ட்டாங்களே தவிர, நம்மள வந்து அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியாது நம்மள. அந்த மாரி இருந்தாங்க. ஆனா வந்து நான் எதனா டவுட் கேட்டா நீங்க உடனுக்குடனே வந்து சொல்றீங்க. இந்த மாரி ஆ பண்றது வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுண்ணா. ஏன்னா நான் இப்போ இந்த செகண்ட்ல நான் எதனா ஒரு பயப்படுறேன்னா கூட அந்த செகண்ட் உங்ககிட்ட கேட்டேன்னா, நீங்க வந்து ஓப்பனா சொல்லிடுறீங்க. இது இப்படிதான்பா பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்க தெளிவா சொல்றீங்க. நான் கொஞ்சம் கூட அத எக்ஸ்பெக்டே பண்ணல நானா. ஆனா நீங்க வந்து பண்றது வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கு. அது ரொம்ப இதுவா இருக்கு. ஆனா கோர்ஸும் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா புரியுதுண்ணா. நம்மளுக்கு வந்து எந்த ஸ்டெப் எப்படி பண்ணணும் எல்லாமே வந்து கிளியரா சொல்லி தர்றீங்க. ஒர்த் தாண்ணா. ஏன்னா நான் பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் பிரதர்லாம் சொன்னாங்க, "இவ்ளோ ரேட்டா இருக்கு. இது வந்து அதெல்லாம் தேவையான்னு?" ஆனா அதுல எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. நம்ம வந்து சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்கிற மாரியும் இருக்கு. நம்ம பண்ணோனே இப்ப நீங்களே பார்த்தீங்களா, நான் வந்து இது ஒரு 1 மந்த் தான் ஆச்சு. நான் வந்து லேர்ன் பண்ணேன். உடனே ப்ராசஸ்ல இறங்குனேன். இதோ கிளையண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் சிஸ்டம்னு சொன்னீங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் வந்து தனியாக அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோன் வச்சு வாட்ஸ்அப் வச்சு எங்களோட சப்போர்ட் ஆமா. பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். வெப்னார்லேயே ஆமாமா. தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆமா. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன், உங்களுக்கு சப்போர்ட் தரேனா, அதான் முக்கியமான விஷயம். உண்மையா தரீங்கண்ணா. நான் அதுதான் சொல்றேன். எதுனா நான் அவங்கள கம்பேர் பண்ணும்போது, நான் இப்ப உடனே இப்ப எதனா ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து எனக்கு வித்தின் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே நீங்க பண்ணிடுறீங்க. அது வந்து நைட் டைம் அன்டைமா இருந்தா கூட வந்து அன்னைக்கு அதான் சொல்றேனே, அன்னைக்கு வந்து அன்டைம் அது. நான் வந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த டவுட் இருக்கு நான் உங்ககிட்ட வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். கொஞ்ச நேரத்துல நீங்க ரிப்ளை பண்றீங்க. நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. அரௌண்ட் ஒரு 12 கிட்ட இருக்கும் அது. அந்த டைம்ல வந்து நீங்க ரிப்ளை பண்ணீங்க. அது வந்து வேற யாருமே பண்ண மாட்டாங்க அந்த மாரி. இப்போ நம்ம வந்து நம்ம சப்போர்ட் தான் நம்ம வந்து நம்மளோட கோர்ஸை தனியாக காமிக்கும். நிறைய பேர் வெளியே இருக்கலாம். அந்த சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கிறனால தான் டவுட். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷர், இந்த மாதிரி ஆமா. ஏகப்பட்ட பேர் எனக்கு நான் எப்பவுமே வெப்னால காலையில் 10:30 to நைட் 10:30 தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே, நீங்கள் 12 மெசேஜ் பண்ணால் நான் பார்த்துட்டு சப்போஸ் முடிச்சுன்னா உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி திடுதிப்புன்னு டவுட்ஸ் வரும்போது பக்கத்தில் நான் இருக்கும் போது நீங்கள் பயப்படாமல் உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட பேச முடியும். ஒரு ஆமா. ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு ஆள் நிற்கும் போது நீங்கள் ஈஸியாக வந்து கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆமா. விஷயத்தை யாரும் நம்ப முடியல. ஏன்னா இது எப்படி ஒருத்தவங்களால டக்குன்னு வந்து ரிப்ளை பண்ண முடியும், எவ்வளோ பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது. எனக்கு அந்த டைம்ல அப்படித்தானே இருந்துச்சு. ஏன்னா, நான் அவங்க வேற ஒரு கிட்ட நான் கோர்ஸ் வாங்கும்போதும் சரி, எனக்கு இந்த மாரி ஒரு ரிப்ளேவே கிடையாது. நான் வந்து அவங்களுக்கு அனுப்பினா கூட, இது இன்ஸ்டால போய் அவங்களுக்கு தனியா மெசேஜ் பண்ணுவேன். நான் இந்த மெசேஜ் மாரி டவுட் இருக்குன்னு. கரெக்ட் அவங்க வந்து அத எதுவுமே வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க எனக்கு. ஆனா கரெக்ட். வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியுது. என்னால வந்து எனக்கு வந்து டைப்பிங் வராது அவ்வளவா. எனக்கு அதனால வந்து அதனால தான் நான் வந்து வாட்ஸ்அப் சப்போர்ட் கொண்டு வந்தேன். இப்போ நிறைய ஆமா, பேருக்கு வந்து இப்போ புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க. நீங்க வந்து இப்போ கோடிங் நாலேஜ் ஆமா, வெப்சைட் டெவலப் பண்ணும்போது ஆமா, என்னன்னு தெரியாது. ஆமா, நீங்க என்ன மெயில் அனுப்புவீங்க, என்ன மெசேஜ் அனுப்புவீங்க தெரியாது. ஆமாமா, சப்போஸ் இதுவே வந்து வாட்ஸ்அப் இருக்கும்போது அதனால தான் நான் வந்து வாட்ஸ்அப்ல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவேன். இல்லாட்டி வந்து ஆமா, ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கன்னு சொல்லுவேன். இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை, வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, நான் வந்து சால்வ் பண்ணி ஆமா. தரேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுண்ணா. இப்ப என்ன நான் வந்து மெசேஜ் பண்றது நெறைய வந்து நான் உங்க வெபினார்ல கூட வந்து எனக்கு நான் பண்ண தெரியாம பண்ணேன். நீங்க கூட சொன்னீங்க, இந்த மாரி கௌதம் நீங்க பண்றது எனக்கு புரியல கௌதம்னு சொன்னீங்க. ம். அதனால எனக்கு வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புறத கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரு எப்படின்னா வந்து கூட இருந்த மாரி எப்படின்னா ஒரு டீச்சர் சொல்லி அவ்வளோதான் தருவாங்க. அவ்வளோதான். அந்த ரொம்ப ஈஸியா இருக்கும். கிளைண்ட்ஸ் ஈஸியா ஆமா, அக்வயர் பண்றது ஈஸியா இருக்கும். ஆமாமா. சரி, ஓகே. இது ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி, ரொம்ப தேங்க்யூ ஃபார் இந்த மாதிரி ஒரு காலுக்கு ஜாயின் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க. ரொம்ப பேஸ் லெவல்லேருந்து ஒரு ஃப்ரீலான்சிங்கில் நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காரு கிளைண்ட்ஸ் மூலமாக. ஸோ நீங்களும் இதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண முடியும். இந்த நோ கோட் வெப்சைட் ஸ்கில் யூஸ் பண்ணி கோடிங் நாலேஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி காமிக்க முடியும். கண்டிப்பாக அது பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் இதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணணும், மணி ஜென்ரேட் பண்ணணும்,
ஃப்ரீலான்சிங்கில் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா டெஃபினட்டாக உங்களால் முடியும். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் பேட்ச் வந்து 21st பேட்ச் வரைக்கும் பேட்சாக எடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் தான் இவர். ஸோ நீங்கள் அப்கமிங் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வரும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரிவ்யூஸாக சென்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள்.